தென்னகத்தில் அழகான பச்சை வயல்கள் சூழ்ந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் அறிவழி என்ற 10 வயது சிறுவன் இருந்தான். அவன் புத்திசாலி. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை, எதிலும் கவனம் ஸ்திரமில்லை. வீட்டுப் பாடமும் பள்ளி பாடமும் எல்லாமே குழப்பம். ஒரு நாள் ஆசிரியர் திருக்குறளை சொல்லித் தந்தார். மலர் மிசையகினான் மான் அடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். அர்த்தத்தை அழகாக விளக்கினார். ஆனால் அறிவழிக்குப் புரியவில்லை. மனம் மலராயிருக்கும், கடவுள் அதில் எப்படி அமருவார்? அந்த மாலையே அறிவழி கதைகள் சொல்லும் பூவண்ணம் தாத்தாவைச் சந்தித்தான். தாத்தா, என்னோட மனம் மலரா? தாத்தா சிரித்தார். அறிவழி, நம்ம மனம் ஒரு மென்மையான பூ. அதை நன்றாக காத்தால்தான் கடவுள் அமருவார். தாத்தா ஒரு மந்திர கதையை சொன்னார். ஒவ்வொருவரில் உள்ளேயும் ஒரு தேயாட்டம் உள்ளது. அதில் ஒரே ஒரு மலர், அது மனம். அந்த மலருக்கு நல்ல எண்ணங்கள் எனும் தண்ணீர், கருணை எனும் மண், அமைதி எனும் சூரிய ஒளி தேவை. அறிவழி அதிசயித்தான். தாத்தா ஒரு சவால் கொடுத்தார். ஒரு வாரம் இந்த மலரை காத்து பார். அடுத்த 7 நாட்களில் அறிவழி வாழ்க்கை மாறத் தொடங்கியது. பள்ளியில் கவனமாக கேட்க ஆரம்பித்தான். நண்பனை கோபப்படாமல் மன்னித்தான். தங்கை கேட்டதற்கு உதவி செய்தான். எல்லா காலையும் நல்லதை நினைத்தான். அவனுக்கு ஆச்சரியம். மனம் இலகுவாகியது. கவலைகள் குறைந்தது. 7 நாட்கள் கழித்து அறிவழி தாத்தாவைச் சந்தித்தான். தாத்தா, என் மனமே மாறிட்டது. ஏன்? தாத்தா சிரித்தார். அதுதான் திருக்குறளின் பொருள். மனம் மலர் போல தூய்மையாயிருந்தால் அதில் கடவுளின் நல்ல எண்ணங்கள் அமர்வார்கள். அந்த எண்ணங்களை பிடித்து வாழ்பவன் இந்த பூமியிலேயே இனிமையாகவும் நீடித்தும் வாழ்வான். அந்த நாளிலிருந்தே அறிவழி மனதை மலராக நினைத்து காத்தான். சிறிய பிரச்சனைகளும் வந்தால் கூட முதலில் அமைதியை தேர்வு செய்தான். அவன் வளர்ந்தபோது அவனது நல்ல மனம், நல்ல செயல்கள் கிராமமே பாராட்டியது. அவன் வாழ்க்கையே அந்த திருக்குறளின் உயிர் தொகையானது. நாம் எல்லோரும் நம்ம மனதை மலராக காக்க வேண்டும். நல்ல எண்ணம், நல்ல செயல், அமைதி, இவை வந்தால் வாழ்க்கையே அழகாகும்.